Hello students. So next நம்ம வந்து already நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி டெஸ்ட் சீரிஸ்ல போய்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃபீட்பேக் எல்லாம் கேட்டு வாங்கணும் இல்லையா? ஸோ ப்ராப்ளம்ஸை எப்படி இன்னும் நல்லா தரவா சால்வ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த டெஸ்ட்ல நம்ம இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அகைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஒரு டைம் ரிவிஷன் பார்த்துட்டோம், இன்னொரு டைம் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு யூனிட் நீங்க பார்த்துட்டீங்கன்னா எப்படி ரிவிஷன் பண்ணணும், formulas, physics அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் in terms of formulas and the theoretical relation among them. ஓகே, ஒன்றும் இல்லை, இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்டா வரக்கூடிய ஒரு விஷயம் என்னது அப்படின்னா எஃப் கூலும்லாவே நம்ம போவோமே 1/4πε0 q1 q2 divided by r square. இந்த ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும். F is directly proportional to the product of the charges and F is inversely proportional to the square of the distance between the charges. In the relationship முதல்ல தெரியும். அப்போ F is inversely proportional to 1/r square. F is proportional to q1 q2. Okay, actually F is proportional to q1 and F is proportional to q1. That's why I'm multiplying both those things. Okay, ஏன்னா q1 increase ஆனாலும் F increase ஆகும், q2 increase ஆனாலும் increase ஆகும், both increase ஆனாலும் F increase ஆகும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. Okay, so in the theoretical relation, so whenever you find a formula you should find those relations. எப்பவுமே எந்த சின்ன ஃபார்முலா இருந்தாலுமே இதுல இல்லாத ஒரு டேர்ம் கொடுத்து சேஞ்சஸ் கேட்டாங்கன்னா நடக்காது. இதுல இருக்கிற டேர்ம்ஸ் மானதான் அது சேஞ்ச் ஆகும் அந்த ஃபோர்ஸ். இப்போ r ஸ்கொயர் இது இப்படி கேட்கலாம், இல்லாட்டி f is directly proportional to the inverse square of the distance. இது வந்து inverse square r power minus 2 இது directly proportional. அப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல electrostatic force is directly proportional to அப்படின்னு கொடுத்துட்டு r square r power minus 2 இப்படி கொடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன ஆயிருவீங்க 1/r power minus 2 இப்படி கொடுத்துனாங்கன்னா நீங்க directly proportional to this, நீங்க டைரக்டா இத செலக்ட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? சோ அந்த இடத்துல நம்ம மைண்ட் மிஸ்டேக் பண்ணோம். சோ we should be very careful. அதே மாதிரி ஒரு பிளேட் எடுக்குறீங்க, ரெண்டு parallel plate capacitor அப்படி இருக்குன்னா ரெண்டு பிளேட்டுக்கு இடைப்பட்ட எலக்ட்ரிக் ஃபீல்ட், இந்த ஃபீல்ட் அவுட் சைடுனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0, இன்சைடுனா என்னது சிக்மா பை எப்சிலான் நாட். ஒரே ஒரு பிளேட் மட்டும் இருக்குன்னா சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அப்போ irrespective of the distance between the points, அதாவது நீங்க எந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறீங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? பட் இது வந்து does not depend on the distance. so distance increase பண்ணாலும் இது மாறாது. இந்த மாதிரி தான் क्वेश्चंस கேட்பாங்க அடிக்கடி. அப்படிப்பட்ட क्वेश्चंस நீங்க ஃபிக்ஸ் பண்ணி கத்துக்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, எஸ். சோ இப்போ உங்களுடைய டெஸ்ட்ல நடந்த ஒரு சில क्वेश्चंस நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படி. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்க டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா two parallel large thin metal sheet. அப்போ ஓபனாவே parallel sheet னு சொல்லிட்டான். அப்புறம் क्वेश्चनோட ஓவரா வாச்சோம்னா sigma which is equal to 26.4 into 10 to the power minus 12 coulomb meter square அப்படின்னு கொடுத்துறான். சிக்மாங்கிறது என்னது? சார்ஜ் டென்சிட்டி இல்லையா, அதாவது ஏரியா, ஏரியல் டென்சிட்டி. அப்ப ஏரியல் டென்சிட்டினா சார்ஜ் டிவைடட் பை ஏரியா which is equal to sigma. அதனால தான் கூலும் பை மீட்டர் ஸ்கொயர் நீங்க வருது. கரெக்ட்டா? அப்ப இந்த இந்த ஆன்சர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஹேவ். இப்போ அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா two parallel plates. எப்பவுமே நமக்கு காஸ் லாவோட அப்ளிகேஷன் என்ன சொல்லுது? இது பிளஸ் சிக்மானா இது மைனஸ் சிக்மான்னு அர்த்தம். இங்க இருந்து இங்க போகும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இப்படி போயிட்டு இருக்கும். அப்ப at any point it should be same. சேமா தான் இருக்க முடியும், டிஸ்டன்ஸ் பொறுத்து மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்வியஸா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் ரெண்டு பிளேட் இருக்கு, அப்ப சிக்மா பை எப்சிலான் நாட். சிக்மாங்கிறது 26.4 into 10 to the power minus 12, எப்சிலான் நாட்ங்கிறது 8.87 into 10 to the power minus 12. அப்போ 3 times 24, 3 times 2.4, 1 and 3. So 3 Newton Coulomb power minus 1 electric field. ரொம்ப சிம்பிள் ஆன்சர், ரொம்ப சிம்பிள், டைரக்ட் ஆன்சர் வந்துருச்சு. And the second question பாத்தீங்கன்னா again two infinitely parallel plates having plus sigma and minus sigma, so separated by a small distance, whatever may be the distance, because the electric field in between the plates does not depend on the distance. Okay, that's it. அப்போ இந்த பாயிண்ட்ல உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா கேட்டிருக்காங்க. என்ன வரும்? suppose outside the plates அப்படின்னு கேட்டிருந்தா, outside the plates அப்படின்னு கேட்டிருந்தா what will happen? 0, electric field equal to 0. காஸ் லாவிலே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து ஃபோர்ஸ் ஈக்குவல் டு q into E. அப்ப E equal to force by Q. அப்ப அதனால தான் நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ் வருது. இதே இன்னொரு ஃபார்முலா E is equal to V by R இல்லையா? அப்படிங்கிறப்போ வோல்ட் பை மீட்டர், அதாவது வோல்ட் மீட்டர் பவர் மைனஸ் 1. இதுவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய யூனிட் தான். ஸோ யூ ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட்.
third question பாத்தீங்கன்னா particle having charge q இருக்காம் and mass m இருக்காம் ஓகேவா projected with velocity so velocity direction ஓட சொல்லிருக்காங்க so அதனால vector formatல ஒரு direction ஓட சொல்லிட்டாலே and then electric field also is mentioned in the direction e not but in the direction of j change in momentum இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா change in momentum at any time நல்லா கவனிங்க change in momentum மட்டும் எப்படி கேட்டிருக்காங்க any vector is mentioned in a modulus then it is denoted as magnitude அப்பனா என்ன அர்த்தம் del p ன்னு எழுதிக்கலாம் அப்ப del p வந்து magnitude ன்னு கேட்டிருக்காங்க change in momentum அப்படினு எனக்கு first change in momentum it is nothing but impulse எப்படி சார் impulse அப்படினு சொல்றீங்க impulse equal to force into velocity கரெக்ட்டா change in momentum அப்படிங்கிறது momentumனா first of all என்ன mass into velocity இப்போ இது எப்படி நம்ம இது பண்றது அப்படினா நல்லா கவனிங்க momentum rate of change of momentum with respect to time is called force momentumனா d by dt with respect to mass into velocity equal to force இப்போ what I am going to calculate change in momentum d into mv இத தான் நான் கால்குலேட் பண்ண போறேன் அப்போ f into dt which is nothing but at any time இதான் impulse இது change in momentum அதனால தான் நான் என்ன சொல்றேன் impulse equal to change in momentum அப்ப impulse னா force into time இது கண்டுபிடிச்சாலே change in momentum கண்டுபிடிச்ச மாதிரி ஆயிரும் இங்க கொடுத்திருக்கிற டேட்டா படி force னா charge into electric field பாத்தீங்கன்னா magnitude e naught அப்ப e naught time வந்து t அப்படியே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு change in momentum கிடைக்கும் கொஞ்சம் திங்க் பண்ணாலே போதும் ஈஸியா ஆன்சர் வந்துரும் ஓகே and then fourth question is given as spherical cell concentric spherical cell நமக்கு concentric spherical cell னாலும் spherical cell னாலும் hollow னாலுமே வந்து always இதுதான் ஓகேவா so surface ஓகேவா இந்த மாதிரி இருக்குமா இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க ரெண்டு இது r1 r2 சொல்லிருக்காங்க r1 இது r2 இதனுடைய ரேடியஸ் r1 இதனுடைய ரேடியஸ் r2 பட் இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா at a distance இந்த பாயிண்ட்ல கேட்டிருக்காங்க at a distance r இந்த சென்டர்ல இருந்து இந்த rங்கிற டிஸ்டன்ஸ்ல கேட்டிருக்காங்க இப்போ இந்த rங்கிற டிஸ்டன்ஸ் is less than r2 correct rங்கிறது less than r2 so according to the spherical surface okay ஒரு டிஸ்டன்ஸ் வந்து less than r இருந்துச்சு அப்படினால it is 0 ஒன்னு சர்ஃபேஸ்ல இருக்கணும் இல்லாட்டி அவுட் சைடுல இருக்கணும் இல்லாட்டி இன்சைடுல இருக்கணும் இன்சைட்னால 0 அப்ப r2 னால வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் e2 0 அப்புறம் e1 அப்படினு பாத்தீங்கன்னா r வந்து இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கு அவுட் சைடுல இருக்கு அப்ப அவுட் சைடு ஃபார்முலா எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் வரும் அவுட் சைடு ஃபார்முலா என்ன சொல்லுது q1/4 pi epsilon naught அந்த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் அவ்வளவுதான் r ஸ்கொயர் அது எங்க இருக்குன்னா ஆப்ஷன் 4ல இருக்கு ரொம்ப சிம்பிள் அப்போ e1 இது e2 ரெண்டையுமே ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் இது கிடைச்சிரும் அப்ப இது மட்டும் தான் நமக்கு கிடைக்கும் இது 0ங்கிறதுனால டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் e1 க்கு சமமா இருக்கும் ரொம்ப சிம்பிள் in a medium of dielectric constant k the electric field is e ஓகேவா சோ இது என்ன சொல்லிருக்காங்க அப்படினா dielectric displacement vector உங்களுக்கு displacement vector அப்படிங்கற ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க epsilon naught equal to b this is polarization பத்தி இங்க சொல்லல ஓகேவா அப்ப இது நம்ம 0 ஆக்கிரலாம் இது மட்டும் தான் சொல்லிருக்காங்க பட் என்னன்னா they are introducing in a medium okay क्वेश्चन பாத்தீங்க அப்படினா dielectric constant k அப்படிங்கறதுல இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க அப்ப மீடியம்ல இருக்குனாலே epsilon naught என்னவா மாறிடும் k epsilon naught e vector that's it அதுதான் உங்களுடைய ஆப்ஷன்ல இருக்கு எழுத வேண்டியது ஓகே சோ the next question three charges q capital Q and 4q are placed in a straight line so ரொம்ப சிம்பிள் so மூணு total length வந்து l அப்போ இந்த பாதி distance வந்து l/2 ஓகேவா பாதி distance l/2 இங்க small q capital Q 4q இருக்கு net force வந்து 0 பண்ணனும் அப்படினா net force 0 பண்ணனும்னா இந்த capital Q னுடைய வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படினு சொல்லிருக்கான் net force 0 னா இதனால இந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன் ஓகே இந்த பாயிண்ட்ல அவங்க அதான் சொல்லிருக்காங்க இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் 0 ன்னு சொல்லிருக்காங்க அப்ப இந்த பாயிண்ட்லனா ஃபர்ஸ்ட் 4q னால இந்த q ல என்ன எஃபெக்ட் ஏற்படும் k 4q * q divided by distance வந்து l ஸ்கொயர் பிளஸ் இந்ததுனால k small q q divided by l/2 to the whole square which is equal to 0 சோ இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா q - q அப்படினு சொல்லி கிடைக்கும் ரொம்ப சிம்பிள் next 2 point charges plus q and minus q are held fixed at point minus d அதாவது xy ங்கற பிளேன்ல பாத்தீங்கன்னா ஓகே இது வந்து -d,0 இது வந்து +d,0 இங்க தான் வந்து என்ன பாயிண்ட் சார்ஜ் இருக்கான் +q இருக்கான் -q இருக்கான் so obviously electric field will move in this direction ஓகேவா இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் electric field will move in this direction
அப்போ work has to be done in bringing a test charge from infinity to the origin. Test charge infinity ல இருந்து origin க்கு கொண்டு வரதுக்கு ஓகேவா? இது வந்து 0 பா x equal to இது வந்து x equal to infinity. இப்போ இங்க இருந்து இங்க கொண்டு வரணும் அப்படினா work done வந்து q into del v ஓகேவா? q into del v. இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படினா work done equal to நான் இத எழுதுறேன் இங்க கிளியரா. இப்போ work done equal to q into del v. okay, change in potential என்ன வரும் 1 by 4 pi epsilon naught காமனா எடுத்துக்கலாம் and infinity ல இருந்து நான் 0 கொண்டு வரேன். அப்போ 1 by infinity கரெக்ட்டா 0ங்கற இடத்துல potential 0 தான். சென்டர்ல 0 தான், அப்ப பிரச்சனை கிடையாது. 1 by infinity நால 0 தான். அப்போ obviously the entire term 0. work done வந்து அந்த இடத்துல இருக்காது. infinity ல இருந்து origin க்கு ஒரு சார்ஜ் கொண்டு வரீங்கனாலே work done இருக்காது obviously. ஓகேவா? டிஸ்டன்ஸ் இருந்தா மட்டும் தான் இருக்கும், டிஸ்டன்ஸ் இல்லனா இருக்காது. ஓகே, சோ அந்த பாயிண்ட் அப்போ அடிபட்டு போயிடும். டைபோல் மொமெண்ட் இஸ் 2qd along the x axis. டைபோல் மொமெண்ட் வந்து along the x axis இருக்காது. ஓகே, ஏன் நான் சொல்ல வரேன்னா எப்பவுமே டைபோல் மொமெண்ட் வந்து -q + q ல தான் ஆக்ட் ஆகும். உங்க புக்லயே ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. -q + q ன்னு தான் நம்ம நோட் பண்ணனும் டைபோலயே. அப்போ டைபோல் மொமெண்ட் -q to +q க்கு தான் போகும். ஏன்னா இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுனா மொமெண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அப்படிங்கறப்போ இந்த டைரக்ஷன்ல தான் ஒரு நெகட்டிவ் x axisல அப்ப தப்பு அது. The electric field E at all points on the x-axis are same direction. Same direction சொல்ல முடியாது. x-axis ல உள்ளது same direction சொல்ல முடியாது. y-axis ல உள்ளது வேணா x-axis வழியா போகுது. இப்போ இது வந்து y-axis தான் இது எல்லாமே. அப்ப இந்த y-axis ல உள்ள இந்த electric fieldங்கிறது x direction நோக்கி இருக்கு. அப்ப நான் மூணாவது ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்ட். y-axis ல உள்ள electric field வந்து x direction நோக்கி இருக்கு. கரெக்ட்டா? அதாவது இப்படி. இது வந்து y-axis. அப்ப y-axis ல electric field direction எப்படி இருக்கு? x-axis ல இருக்கு. Next பாத்தீங்கன்னா the point charges q and -2q are placed at some distance. Okay, so some distance ல place பண்ணிருக்காங்க. Okay, if the electric field is location இப்போ q -2q இந்த இடத்துல உள்ள electric field E, இந்த இடத்துல உள்ள electric field E dash. இப்போ இந்த E dash தான் கேட்டிருக்காங்க அவங்க. so இந்த இடத்துல electric field வேணும் அப்படினா what I should do, force equal to q into E. இந்த இடத்துல force equal to -2q E dash. ரெண்டு ஃபோர்ஸ்மே சேம் தானே, ஒரு சார்ஜ்ல செப்பரேட் பண்ணி வச்சா இதனால அங்க ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இதனால இங்க ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் சேம் தான். then what I am doing, அப்போ qe equal to -2q E dash. okay, இந்த இடத்துல வந்து ஆக்சுவலா என்ன சொல்லிருக்காங்கன்னா 2e சொல்லிருக்காங்க. okay, sorry. okay, so 2qe 2q 2q அப்போ E dash equal to -e. that's it, answer is simple. How many electrons make up a charge of 20 microcoulomb? You know that quantumization of charge. இந்த என்ன number of electrons தான் கேட்டிருக்கான். charge எவ்வளோ 20 into 10 to the power -6. electron வந்து 1.6 into 10 to the power -19. அப்போ we'll be getting the answer. எவ்வளோ வரும்? 20 ல எத்தனை 1.6 இருக்கு? 1.25. okay, so 12.5 வரும் actually. okay, 12.5 into 10 to the power 13 வரும். okay, இத நீங்க 1.25 into 10 to the power 14 எழுதிக்கலாம் number of electrons. okay, both are correct தான். okay, yes, next condenser capacitor கொடுத்துட்டான். okay, capacitance 50 microfarad and 10 voltage equal to 10 volt. so what they have asked, ஆற்றல் energy stored கேட்டிருக்கான். that we know that half cv square half into 50 into 10 to the power -6 into 100. 10 square பண்ணா 100 and 50, so 2500 into 10 to the power -6, 2.5 into 10 to the power -3. correct? that's it, ரொம்ப simple. Two charges of magnitude 100 cm apart. okay, so அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா two charges of magnitude +q and -3q are placed 100 cm apart. so +q -3q, so the total distance is 100 cm apart. the distance from +q ல இருந்து ஒரு குறிப்பிட்ட distance எடுக்கிறேன். I am denoting it as x. okay, where the electrostatic potential, this point வந்து I am assuming that p, அந்த pங்கிற பாயிண்ட் வந்து +q ல இருந்து x distance இருக்கு, அங்க potential 0 இருக்கு. இப்போ இந்த xங்கிறது என்னங்கிறது கேட்டிருக்கா. கரெக்ட்டா? so how I am going to determine, இந்த பாயிண்ட்ல வந்து potential கண்டுபிடிக்கிறேன். total potential at p. ஓகேவா? v at p which is equal to, due to this +q நால வரக்கூடியது 1/4 pi epsilon naught q divided by distance வந்து x.
இது வந்து -3q divided by 100 minus x. So this potential is 0, correct? அப்ப 0 equal to இந்த term இந்த side வந்தா 0 ஆயிரும். q by x minus 3q by 100 minus x. Okay? q போயிரும். correct? அப்ப இங்க என்ன ஆகும்? 100 minus x minus x which is divided by x into 100 minus x. correct? So இது வந்தா 0 ஆயிரும். So obviously wait 100 minus x minus 2x இரண்டு மினிட் 100 centimeter distance and சுழியாக இருக்கும். எக்ஸாக்ட்லி கரெக்ட் தான் நம்ம போறது. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே சாரி இந்த மேல உள்ளது நம்ம கன்சிடர் பண்ண மறந்துட்டோம். ஓகே, சோ மேல உள்ள q மட்டும் தான் 0 ஆகும். அப்போ 1/x minus 3/100 minus x which is equal to 0. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 100 minus x minus 3x divided by x into 100 minus x equal to 0. இந்த term அந்த சைடு போனா 0 ஆகும். அப்போ 100 minus 4x equal to 0, x equal to 25 cm. Okay, that's it. ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் உள்ள 12வது क्वेश्चनல இருந்து உங்களுடைய எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். Thank you.